ஹாய் எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் அப்படின்னா என்ன, அது வந்து நமக்கு எப்படி கிடைக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட் ஏருக்கும் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய நார்மல் பிளான்ட் ஏருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏரை நம்ம கம்ப்ரஸ் பண்ணி அதை வந்து பியூர் பண்ணி, அதாவது அதில் இருக்கக்கூடிய மோய்ஸ்சர் கண்டென்ட், அதுக்கப்புறம் ஆயில் கண்டென்ட், அதுக்கப்புறம் அந்த ஏரை வந்து க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி நம்ம வந்து ஒரு ரிசீவரில் எடுத்து அதை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் டிவைஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஏரு. ஓகேங்களா. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏருங்கிறது வந்து நம்ம ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் யூட்டிலிட்டி செக்ஷனில் வரும். நம்ம பிளான்ட்டில் வந்து ரொம்ப முக்கியமான செக்ஷன் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் யூனிட்டு. ஸோ இது வந்து எல்லா பிளான்ட்லையுமே மோஸ்ட்லி இருக்கும். ஓகேங்களா. இது வந்து இல்லாத பிளான்ட்டே இருக்காது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் வந்து நம்ம பிளான்ட்டில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ப்ரெஷர் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 7 பார், அப்புறம் சில பிளான்ட்டில் வந்து 10 பார் வரைக்குமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏரோட ப்ரெஷர் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு பேக்கேஜுக்கு 2 கம்ப்ரஸர் கொடுத்துருப்பாங்க. ஒரு கம்ப்ரஸர் வந்து ஆனில் இருக்கும், இன்னொரு கம்ப்ரஸர் வந்து ஸ்டாண்ட் பையில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒரு கம்ப்ரஸர் ட்ரிப் ஆச்சுன்னா இன்னொரு கம்ப்ரஸர் வந்து ரன் ஆகும். இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை சார்ந்து இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ பிளான்ட்டே வந்து ட்ரிப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. அதனால தான் இது வந்து ரொம்ப முக்கியமான யூனிட்டு. ரெண்டாவது வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் வந்து எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கீழே வந்து நான் ஃப்ளோ டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதுலேயே நீங்கள் பார்க்கலாம். அட்மாஸ்பியருக்கு ஏரை வந்து நம்ம ஒரு கம்ப்ரஸர் வச்சு கம்ப்ரஸ் பண்ணோம். இந்த கம்ப்ரஸர் வந்து என்ன டைப் ஆஃப் கம்ப்ரஸராக இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி ஸ்க்ரூ டைப் ஆஃப் கம்ப்ரஸர் தான் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறமா ரெசிப்ரோகேட்டிங் சென்ட்ரிஃபியூகல் யூஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி வந்து ஸ்க்ரூ டைப் கம்ப்ரஸர் தான் இருக்கும். ஸோ இந்த கம்ப்ரஸரை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் கம்ப்ரஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த கம்ப்ரஸர் வந்து அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏரை வந்து கம்ப்ரஸ் பண்ணுது. ஓகேங்களா. பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய மோய்ஸ்சர், அப்புறம் ஆயில் கண்டென்ட் இதெல்லாம் நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு அதில் வந்து டஸ்ட் ஃபில்டர், அப்புறம் மைக்ரோ ஃபில்டர், அப்புறம் கார்பன் ஃபில்டர்ஸு அதெல்லாம் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். அது ப்ரீ ஃபில்டர்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா ட்ரையர் இருக்கும். ஓகேங்களா. அந்த ஏரை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ட்ரை பண்ணணும். ஓகேங்களா. ட்ரை பண்ணி நமக்கு வந்து ஏர் ரிசீவரில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் டிவைசஸ்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பிளான்ட் ஏர் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் கம்ப்ரஸர்லேருந்து டேரெக்டாக வந்து ஏர் ரிசீவரில் வந்து ஏரை வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பிளான்ட் ஏர். ஸோ அந்த பிளான்ட் ஏரில் வந்து நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஏரில் பார்த்த மாதிரி எந்த ப்ராசஸுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது மோய்ஸ்சரை வந்து க்ளீன் பண்ணுறதோ இல்லை கார்பன் க்ளீன் பண்ணுறதோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து எதுவுமே பண்ணாமல் டேரெக்டாக வந்து ஒரு ஏர் ரிசீவரில் வந்து சேவ் பண்ணி வைப்பாங்க. அதான் வந்து பிளான்ட் ஏர் அல்லது இண்டஸ்ட்ரியல் கம்ப்ரஸர் ஏர்னு சொல்லுவாங்க, இல்லைனா ப்ராசஸ் ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் கம்ப்ரஸருங்கிறது மோஸ்ட்லி ஸ்க்ரூ டைப் ஆஃப் கம்ப்ரஸராக தான் இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏருக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரூ டைப் கம்ப்ரஸர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் அதில் என்னென்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் பார்ப்போம் சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து நான் மேலே கார்டில் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸையும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அது வந்து உங்களுக்கு இன்டர்வியூக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் கம்ப்ரஸர் பேக்கேஜ் வந்து நேரில் பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதோட வீடியோ வந்து இந்த வீடியோவோட எண்டில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். ஸோ மூணாவது வந்து நம்ம வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏருக்கும் இந்த பிளான்ட் ஏருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்க்கணும். முக்கியமாக இந்த 2 ஏர்லையுமே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, பிளான்ட் ஏரில் வந்து மோய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஈரப்பதம் வந்து இருக்கும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏரில் வந்து ஈரப்பதம் இருக்காது. அதே மாதிரி இந்த பிளான்ட் ஏரை வந்து ஏதாவது க்ளீனிங் ஆக்டிவிட்டீஸு, அதுக்கப்புறம் நார்மலாக ஏதாவது நியூமேட்டிக் டிவைஸு, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளான்ஜஸில் வந்து டார்க் வைப்போம். அப்போ அந்த நியூமேட்டிக் பம்பெல்லாம் யூஸ் பண்ணி தான் டார்க் வைப்போம். அந்த டைமு அந்த நியூமேட்டிக் பம்புக்கெலாம் யூஸ் பண்ணுறது இந்த பிளான்ட் ஏரை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. பிளான்ட் ஏர் வந்து எந்த ப்ராசஸுமே நம்ம பண்ணாமல் அதை வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுனால அதில் வந்து அதுக்கு வந்து ரொம்ப காஸ்ட் ஆகாது. ஓகேங்களா. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் ஏருங்கிறது அப்படி கிடையாது. நம்ம நிறைய ப்ராசஸ் பண்ணுறோம், அதை வந்து ட்ரை பண்ணுறோம், மோய்ஸ்சர் கண்டென்ட்லாம் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ஏரை வந்து நம்ம முக்கியமான டிவைசஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்டுக்கும் அதாவது க்ளீனிங் ப்ராசஸ்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் மோஸ்ட்லி. ஓகேங்களா. ஸோ பிளான்ட் ஏரை தான் க்ளீனிங் ப்ராசஸ்ஸு இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஃபைனலாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் மோஸ்ட்டாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் இல்லாமல் இருக்காது. எல்லா இடத்துலையுமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கண்ட்ரோல் வால்வ் வந்து ஆப்ரேட் பண்ண யூஸ் பண்ணுறோம். நீங்கள் மோஸ்ட்டாக ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா வால்வுமே வந்து இந்த
ஏர் ஆப்ரேட்டர் கண்ட்ரோல் வால்வாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் தான் அந்த வால்வில் போயிட்டு நம்ம கொடுக்குற கமாண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த வால்வை வந்து ஆப்ரேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ஒரு ரெகுலேட்டர் இருக்கும், அது மூலமாக அது வந்து ஆப்ரேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதனால வந்து இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணுறது, லெவல் கண்ட்ரோல் பண்ணுறது, அப்புறம் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த வேலை எல்லாமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏரால் தான் வந்து நடக்கும். அதே மாதிரி சில கேஸ் டர்பைனு, சில ஸ்டீம் டர்பைன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவேட்டர் இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ணுறதும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் தான். அதுக்கப்புறமா நீங்கள் சில ஃபேன்ஸ்லேயோ இல்லை டேம்பர் யூனிட்லேயோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பிளேடோட ஆங்கிளை சேஞ்ச் பண்ணும், ஆக்டிவேட்டராக வந்து இது வந்து செயல்படும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் வந்து நம்ம சேஃப்டி பர்பஸ்க்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நான் ஃப்ளேமபிள் கேஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ஏதாவது எக்யூப்மெண்ட்டை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்டில் நம்ம வந்து நார்மல் பிளான்ட் ஏரை வந்து யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதில் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதை டேமேஜ் பண்ணிடும். ஸோ அதுக்காக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏரை யூஸ் பண்ணி நம்ம ப்ரெஷரைஸ் பண்ணி நம்ம கிளீனிங் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இது வந்து கேஸ் ஃப்ளேரிங்கில் வந்து வெண்டிங் பர்பஸ்க்காகவும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சாண்ட் பிளாஸ்டிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. சாண்ட் பிளாஸ்டிங்கில் வந்து அந்த சர்ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிட்டு சாண்ட் பிளாஸ்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இடங்கள்லேயும் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கெமிக்கல் பிளான்ட்லேயே நார்மலாக இந்த வால்வை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் நியூமேட்டிக் டிவைஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி வந்து இது யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. வேர்ல்டு வைடாக வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் வந்து எல்லா பிளான்ட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும், எல்லா இடங்கள்லையுமே வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான யூனிட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் வந்து ஒரு பேக்கேஜாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோலேயே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் ஒரு சின்ன வந்து யூனிட்டு. இதில் இருக்கிறது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் கம்ப்ரஸரு, அப்புறம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏரை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய இந்த ஃபில்டர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா ஏர் ரிசீவர் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ஒரு சிம்பிளான இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் யூனிட். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.